Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Waalaikumsalam. நாம ஒரு செமஸ்டர் முடிந்த நிலையில அடுத்த செமஸ்டர் ஆரம்பிச்சிருக்கோம். லாஸ்ட் செமஸ்டர்ல நம்மளோட பாடத்துல வந்து இன்ட்ரோடக்ஷன் டு ஐடில வந்து நம்மளோட சிலபஸ்ல இருக்கிற எல்லா விடயங்களும் பார்க்கப்பட்டது. ஒரே ஒரு விஷயம் இருக்கு வந்து அது சிலபஸ்ல இல்ல, ஆனா நான் நெட் பண்ணியிருந்தேன். அதை நான் வேற ஒரு சந்தர்ப்பத்துல அது பொதுவான ஒரு தலைப்பு, அதாவது கண்டெம்பரரி இஷ்யூஸ் இன் ஐடி, தகவல் தொழில்நுட்பத்தினுடைய தற்கால முக்கியமான தொழில்நுட்பங்கள் சிலவற்றை பத்தி நீங்க அறிஞ்சிருக்கணும். அது பொதுவான ஒரு தலைப்பு, அதை நாம வேறொரு சந்தர்ப்பத்திலையும் பேசிக்கொள்ளலாம். ஸோ அந்த வகையில இந்த செமஸ்டர் நமக்கு இருக்கிறது வந்து டாக்குமெண்ட் ப்ரிப்பரேஷன் சிஸ்டம். டாக்குமெண்ட் இந்த கோர்ஸ் கைடு எல்லாருக்கும் கிடைச்சதா? ஆம் சார். குரூப்லனா குரூப்ல கிடைச்சிருக்கும். ஆம் சார், கிடைச்சிச்சு. நான் அனுப்புற மெட்டீரியல்ஸ் எல்லாம் பிரிண்ட் எடுக்க தேவையில்லை எல்லாரும். என்ன இது 15 பக்கம் கோர்ஸ் கைடு எல்லாம் 15 பக்கத்தையும் பிரிண்ட் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. உண்மையா அப்படி எடுக்க வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க எடுத்து வச்சுக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி மற்றவங்க கவலைப்பட தேவையில்லைன்னு சொன்னால் ரிசோர்சஸ் எல்லாம் வந்து பிரிண்ட் எடுக்கிறதுக்கு எல்லாம் பிரிண்ட் எடுக்க தேவையில்லை. ஏன்னு சொன்னால் சிலது வந்து கூடுதலான பக்கங்களை கொண்டிருக்கும், அது உங்களுக்கு சிரமத்தை தரும். ஸோ இது ரிசோர்ஸாகவே நீங்க வாசிக்கலாம். உங்களுக்கு தேவையான நேரங்கள்ல நீங்க வந்து பிடிஎஃப் ஃபைல் இருக்கும், இதை வாசிச்சு கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு தெரியும் இதுவும் வந்து 2 கிரெடிட்டுக்குரிய சப்ஜெக்ட், 30 மணித்தியாலங்களை கொண்டது. இந்த பாடத்துல வந்து நாம பிரதானமாக படிக்க போறது வந்து எம்எஸ் ஆஃபீஸ், அதுல வேர்டு 2013-16 ஆஃபீஸ் 365, இந்த 3 வெர்ஷன்களுக்கும் பொதுவானதாக ஆஃபீஸ் 365 தான் நான் உங்களுக்கு படிப்பிக்க போறேன் இன்ஷா அல்லாஹ். டியூட்டோரியல்ஸ் ஆஃபீஸ் 13, 16களை சேர்ந்த டியூட்டோரியல்ஸ் உங்களுக்கு வழங்கப்படும். கேள்வி பதில் நேரத்துல வந்து என்னுடைய கணனியில ஆஃபீஸ் 365 நான் இன்ஸ்டால் பண்ணிருக்கிறதாலையும் அது வந்து ஒரு பொதுவான இதுக்கு பிறகு மைக்ரோசாஃப்ட் வந்து 2019, 2022 அப்படின்னு அப்டேட் பண்றதை விட ஆஃபீஸ் 365 தான் இனி அப்டேட் பண்ண போகுது. எனவே ஆஃபீஸ் 365 படித்தால் அடுத்தடுத்த வெர்ஷன்களை பற்றின கவலை இருக்காது. 2016, 19, 22 வெர்ஷனும் வரும். ஆனால் ஆஃபீஸ் என்ன செய்ய போகுது என்றால் ஆஃபீஸ் 365 வெர்ஷனுக்குள்ள இந்த 16, 19 புதிதாக வர ப்ராடக்ட்ஸ்கள் எல்லாவற்றையும் கவர் பண்ண போறாங்க. ஸோ ஆஃபீஸ் 365 உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஃபைலை ஓபன் பண்ணினால் ரைட், ஒரு ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? ஸ்கிரீன் தெரியுதா? ஆம் சார். ரைட், இந்த ப்ராடக்ட்டை பாருங்க. இது உண்மையிலே நான் என்னுடைய மாணவர் ஒருவருக்கு கொடுத்திருக்கிறேன். நான் இது வந்து 3 பேர் உள்ள அக்கௌண்ட் ஒன்று வாங்கினான். என்னுடைய மாணவர் ஒருவர் வந்து கடுமையான ஒரு ஐடியில ஆர்வம் காட்டுகிற ஒரு மாணவருக்கு இலவசமாக நான் வாங்கி கொடுத்திருந்தேன். எனவே என்னுடைய இமெயில் அட்ரஸ்ல தான் அந்த அக்கௌண்ட்ஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த அக்கௌண்ட்டை தான் நான் பாருங்க, இது பர்ச்சேஸ் பண்ணின ஒரிஜினல் அக்கௌண்ட், இது வந்து பைரேட் சாஃப்ட்வேர் இல்லை. ஸோ மைக்ரோசாஃப்ட் 365 இருக்குது, இது பிலாங்ஸ் டு என்னுடைய இமெயில் ஐடியில் இருக்குது. இதுல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் காணப்படுதுன்னு தரப்பட்டிருக்கு. ஸோ ஆஃபீஸ் 365ங்கிறது சாதாரணமான ஒரு வேர்ட் ஃபைல் தான். இதை வந்து நீங்க கிளவுட் பேஸ்லையும் பாவிக்கலாம், கணனியில நிறுவி ஒரு சாஃப்ட்வேராகவும் பாவிக்கலாம், அல்லது கணனியில நிறுவாமல் நாம லாஸ்ட் செமஸ்டர்ல படிச்சோம் கிளவுட் கம்ப்யூட்டிங் ஒரு பொதுவான ஒரு விஷயம் உண்டு. நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன் கிளவுட் கம்ப்யூட்டிங் என்ன, அது இமெயில் மாதிரி தான் இருக்கும். நமக்கு தேவை யூசர் நேமும் பாஸ்வேர்டும் மட்டும்தான், சாஃப்ட்வேர் நம்மளோட கணனியில இருக்க தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லி தந்தது ஞாபகம் இருக்கலாம். அந்த வகையில இப்படிதான் இருக்கும் மைக்ரோசாஃப்ட் 365. சாதாரணமான வெர்ஷன் தான், சாதாரணமா ஒரு வேர்ட்ல இருக்கிற வெர்ஷன்கள். சில மாற்றங்கள் 13க்கும் 16க்கும் 365க்கும் இருக்கும், அது பிரச்சனை இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு நான் வந்து ஒரு மெட்டீரியல் ஒன்று தரப்படுறேன். உங்களுக்கு தரப்படுகிற மெட்டீரியல் வந்து லேட்டஸ்ட் மெட்டீரியல் தான், நான் பழைய மெட்டீரியல்ஸ் ஒன்றும் தரல உங்களுக்கு.
உங்களுக்கு தெரியுதா? ஒரு புத்தகம் தெரியுதா உங்களுக்கு? இ புக் கொண்டு ஆம் சார். மைக்ரோசாஃப்ட் வேர்ட் 2016 இது 664 பக்கங்களை கொண்ட முழுமையான ஒரு புத்தகம். அதாவது என்னென்ன விஷயங்கள் இருக்குதுங்கிறது ஆங்கிலத்துல இருந்தாலும் ஸ்டெப் பை ஸ்டெப் படங்கள் இதுல போட்டு காட்டப்பட்டிருக்கிறது. இதுல நீங்க டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸுக்கு போனீங்கன்னு சொன்னால் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ்ல ஒவ்வொன்றும் இருக்கும். சரியா? ஸ்டார்ட் வேர்டை கிளிக் பண்ணினால் அந்த பக்கம் உங்களுக்கு கிடைக்கும். எப்படி வேர்டை ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு விளக்க படங்களோட தரப்பட்டிருக்கு. தனி ஆங்கிலம் தான் தெரிஞ்சிருக்கணும் அந்த புத்தகத்தை வாசிச்சு விளங்குறதுக்கு. இந்த புத்தகத்தை அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பை பார்த்துட்டு போற நேரம் உங்களுக்கு அது விளங்கும். எப்படி நாம இந்த புத்தகத்தை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இதுல இருக்கு. இது 664 பக்கங்கள். இதையும் நீங்க பிரிண்ட் எடுக்க தேவையில்லை. இதை நீங்க இ காப்பியாக வச்சுக்கொள்ளலாம். உங்களுக்கு தேவையான விஷயங்களை தேவையான நேரங்களை நீங்க படிக்கக்கூடியதாக இருக்கும். ரைட்? ஸோ இந்த புத்தகத்தை ஜோன் லெம்பர்ட்ங்கிறவர் எழுதிய புத்தகம் தான் இது. மைக்ரோசாஃப்ட் வெளியிட்ட புத்தகம் தான் இது. மைக்ரோசாஃப்ட் கம்பெனி அவங்களுடைய MS Word 2016க்காக வெளியிட்ட ஒரு புத்தகம். எனவே இதுல எல்லா விவரங்களும் உள்ளடங்கி இருக்கு. தனி நபர் எழுதியிருந்தா தானே ஏதாவது விடுபட்டிருக்கு. இது இந்த சாஃப்ட்வேரை உருவாக்கிய நிறுவனமே எழுதிய வெளியிட்ட புத்தகம்ங்கிறதால அனைத்து விவரங்களும் இதுல இருக்கு. அதெல்லாம் பக்க எண்ணிக்கை கூட. புத்தர் யோசிக்க தேவையில்லை. இந்த 664 பக்கத்தை என்னன்னா படிக்கணுமாண்டு இல்லை. இது உங்களுக்கு தரப்படுகிற ஒரு மெட்டீரியல். இது நீங்க வேலைக்கு செய்யற நேரம், ஏதாவது உங்களோட சொந்த வேலைகளை செய்யற நேரம், ஏதாவது வேர்ட்ல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இதுல தரப்பட்டிருக்குது. அந்த விடயங்கள் எல்லாம் எப்படி செய்யறது அப்படின்னு நீங்க செல்ஃபா படிக்கிறதுக்குரிய ஒரு செல்ஃப் லேர்னிங் மெட்டீரியல். இது எக்ஸாமுக்கு இல்லை. எக்ஸாமுக்கோ அல்ல நம்மளோட சிலபஸுக்கோ செமஸ்டருக்கோ முழுமையாக தரப்படுகிற மெட்டீரியல் இல்லை. இதுல நமக்கு தேவையான விஷயங்கள் இருக்கு, இல்லைன்னு இல்லை. ஆனால் இது உங்களுடைய வாசிப்புக்காகவும் மேலதிக தேடலுக்காகவும் முழுமையாக உங்களுக்கு தரப்படுகிற புத்தகம். இதை தவிர நாங்க ஏற்கனவே அறிவிச்சது போல 2 வாரங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு தமிழ்ல வீடியோ டியூட்டோரியல்ஸ்களும் நாங்க ஷேர் பண்ணோம். அது எங்களோட இன்ஸ்ட்ரக்டர் இருக்காரு நவ்ரீஸ், உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் செமஸ்டர் அவர் உங்களுக்கு பாடம் எடுக்கல, சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அவர் அதை ப்ரிப்பேர் பண்ணுவார். நானும் சில மொடியூல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வீடியோக்களாக நாங்க பதிவேற்றுவோம். அந்த வீடியோக்களை உங்களுக்கு பொருத்தமான நேரங்கள்ல நீங்க பார்வையிட்டு இந்த புத்தகத்திலேயும் அதுல மேலதிகமான விஷயங்கள் இருக்கும். நாங்க தரப்படுகிற வேற மெட்டீரியல்ஸ்லயும் அது சம்பந்தமான விஷயங்கள் இருக்கும். எல்லாவற்றையும் நீங்க படிச்சு ஒவ்வொரு செக்ஷனா நீங்க கிளியர் பண்ணலாம். அதை நீங்க நம்மளோட கோர்ஸ் கைட்ல நீங்க பிரதானமான விடயங்களை பற்றி நீங்க தெளிவாகவே பார்க்கலாம். நம்மளோட கோர்ஸ் கைடை பொறுத்த வரைக்கும் கோர்ஸ் கைட் தெரியும் நினைக்கிறேன். ஸோ அந்த கோர்ஸ் கைடை பொறுத்த வரைக்கும் இதுல எல்லா விவரங்களும் முழுமையான விவரங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. இதுல ஒரே ஒரு விஷயம் என்னென்னால் மெத்தட் ஆஃப் டீச்சிங்ல நாங்க வளமையாக ப்ராக்டிக்கல் யூனிவர்சிட்டியில கொடுப்போம். இந்த முறை இன்ஷா அல்லாஹ் உங்களை எடுத்தது போலதான் நாங்க அந்த ப்ராக்டிக்கல் வேலையில் பார்க்கலாம். அது தவிர நீங்க படிக்கிற விஷயங்களை முடியுமான அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா இது போன செமஸ்டர் பாடம் மாதிரி இல்லை. இது 100க்கு 100% ப்ராக்டிக்கல் மூலமாக படிக்க வேண்டிய பாடம். அதுக்கு தான் உங்களுக்கு இவ்வளவு அரேஞ்ச்மெண்ட்ஸும் நாங்க செஞ்சுதான். வீடியோ டியூட்டோரியல்ஸ் தாரம், இ மெட்டீரியல்ஸ் தாரம், புக்ஸ் தாரம். ஒவ்வொரு கிழமையும் இன்ஷா அல்லாஹ் இந்த இதில் உள்ள டவுட்ஸ்களை கிளியர் பண்றதுக்கான லெக்சர்ஸ்களாகத்தான் லெக்சர் செஷன்ஸ்கள் இருக்கும். அதோட அதுல சில விஷயங்களும் உங்களுக்கு சொல்லித்தரதுக்கு இருக்கும். எனவே இவ்வளவு அரேஞ்ச்மெண்ட்ஸும் உங்களை ப்ரிப்பேர் பண்றதுக்கு, அதாவது நீங்க இதுக்கு தயாராகுவதற்கான ஒரு முக்கியமான விஷயங்களாகத்தான் இந்த விடயங்கள் எல்லாம் பார்க்க வேண்டி இருக்குது. குரூப் டிஸ்கஷன்ஸ் யூனிவர்சிட்டி வந்தது பிறகுதான் நம்ம அதுல ஒர்க் பண்ணலாம். ஆனால் லெக்சர் செஷன்களாக உங்களுக்கு முழுமையான விவரங்கள் கிடைக்கும். இதுலயும் செமஸ்டர் எண்ட் ரிட்டர்ன் எக்ஸாம் 70 மார்க்ஸுக்கும் கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் 30 மார்க்ஸுக்குமா 100 மார்க்ஸ்களை கொண்ட ஒன்றாக காணப்படும். இதுல அசஸ்மெண்ட் அசைன்மெண்ட், ப்ராக்டிக்கல் டெஸ்ட். ஸோ ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு இப்போதைக்கு இந்த மோட்ல ப்ராக்டிக்கல் டெஸ்ட் நாங்கள் வைக்க மாட்டோம். ஆனால் அசைன்மெண்ட்ஸ் உங்களுக்கு தரப்படும். 2ஐயும் கவர் பண்ணி உங்களுக்கு நடக்கும். இதுல 6 முக்கியமான டாபிக் சாப்டர்ஸ்களாக நாங்கள் பிரிச்சிருக்கோம் இந்த பாடத்தை. இதுல பார்க்கலாம் நீங்க. இன்ட்ரோடக்ஷன் டு வேர்ட் ப்ராசஸிங், MS Word features, document editing, formatting, table, cells, headers and footers and graphics, advanced features. இப்படி 6 சாப்டர்ஸ்கள்ல ஒவ்வொன்றுக்குள்ளேயும் தனித்தனி தலைப்புகள் காணப்படுகின்றன. இதோட நிக்காது, சிலபஸோடு மட்டும் முடியாது. புதிய விடயங்கள், MS 365 ஓடு இணைந்து கொண்ட புதிய நவீன விடயங்கள், இதுல மேற்கொண்டு பார்க்க வேண்டிய விடயங்கள், இந்த விடயங்கள் எல்லாம் நீங்க பாவிக்கலாம். ஒரு
மாணவி கேட்டிருக்காங்க, எனக்கு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2013 புக் கொண்டு இருக்குது, அதை யூஸ் பண்ணலாமா? டிஎஸ் கட்டாயம் யூஸ் பண்ணலாம், அது பிரச்சனை இல்லை. சின்ன சின்ன மாற்றம் தான். 2013 2016 ஆஃபீஸ் 365 இவை எல்லாவற்றுக்குமான அடிப்படை உண்டுதான். ஃபைல் ஓபன் பண்றேன்டா எப்படிங்கிறது எல்லாருக்கும் உண்டுதான். பேஜ் நம்பர் போடுறது எப்படிங்கிறது எல்லாருக்கும் உண்டுதான். ரெஃபரன்ஸ் ஒன்று போடுறது எப்படிங்கிறது எல்லாருக்கும் உண்டுதான். மெயிலிங் எப்படி பாவிக்கிற, ரிவ்யூ எப்படி பாவிக்கிற, வியூ எப்படி பாவிக்கிற, எல்லாம் உண்டுதான். ஆனா ஒன்றுல இருந்து அடுத்த வெர்ஷனுக்கு போற நேரம் சில ஃபீச்சர்ஸ் கூடி இருக்கு. இப்ப 13ல இருந்து 16க்கு போற நேரம் ஒரு சில ஃபீச்சர்ஸ்களை அவங்க கூட்டியிருப்பாங்க. அது 13 புக்ல இருக்காது, ஆனா நாம அதை படிப்போம். 13 புக் யூஸ்லெஸ் இல்லை, 13 புக்கும் தேவை. அதாவது அதை யூஸ் பண்ணி நீங்க பொதுவான விடயங்கள் 13க்கும் 16க்கும் இடையில இருக்கிற பொதுவான விடயங்களை நீங்க படிச்சு கொள்ளலாம்ங்கிற ஒரு விஷயம் வந்து அதுல இருக்குது. ரைட்? சோ அந்த விஷயத்தை கவனத்துல எடுங்க. சோ இந்த 6 டாபிக்ஸ்களுக்கு மேலதிகமாகவும் நாம படிப்போம். அது தவிர இந்த டாபிக்ஸ்கள் ஒவ்வொன்றும் எதை கவர் பண்ணுது, உங்களோட என்னென்ன ஸ்கில்ஸ் டார்கெட் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்தை நீங்க இதை பார்க்கலாம். இதெல்லாம் மேலதிகமா உங்களுக்கு தரப்படுறது. அடுத்த ஒப்ஜெக்டிவ்ஸ், ஒவ்வொரு தலைப்புக்குமான நோக்கங்களை நான் வரையறுத்திருக்கேன். அதாவது முதலாவது தலைப்பு நீட் ஆஃப் டாக்குமெண்ட் ப்ரிப்பரேஷன் என்றால் ஏன் நமக்கு இந்த பாடம் ஏன் தேவை அப்படிங்கிறதுக்கான 2 கேள்விகளும் அதுக்கான 2 நோக்கங்களும் இங்க வழங்கப்படுது. What we want to study document preparation system, what is the meaning of document preparation? So our objective to define the concept of document preparation, to identify the needs of studying document preparation. இப்படி இது வந்து உங்களுடைய வாசிப்புக்கு, உங்களுடைய தேவைக்காக, உங்களுடைய தேடலுக்காக அனைத்து தலைப்புகளும் சிலபஸுக்கு உட்பட்ட முழுமையான தலைப்புகளும் இங்க ப்ரிப்பேர் பண்ணப்பட்டு ஒவ்வொரு டாபிக்ஸுக்கு கீழும் எது எது நீங்க பார்க்கணும் கட்டாயம் அப்படிங்கிறது முழுமையாக தரப்பட்டிருக்குது. அதே போல மொடியூலர் ப்ளூ பிரிண்ட்ல வந்து என்னென்ன நோக்கங்கள், என்னென்ன டாபிக்ஸ்களின் அடிப்படையில என்னென்ன உங்களோட ஸ்கில்ஸ்கள் இதுல பாருங்க. இன்டெலெக்சுவல் ஸ்கில்ஸ், ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ், அனாலிட்டிக்கல் அண்ட் காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன் அண்ட் பிரசன்டேஷன் ஸ்கில்ஸ், டீம் ஒர்க் அண்ட் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட், சோசியல் அண்ட் சிவிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுல நமக்கு இந்த 3 விடயங்களும் இல்ல. கம்யூனிகேஷன் அண்ட் பிரசன்டேஷன் ஸ்கில்ஸ் வந்து இந்த பாடத்துக்கு இல்ல. டீம் ஒர்க் அண்ட் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் இந்த பாடத்துக்கு தேவையில்லை. ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட், சோசியல் அண்ட் சிவிக் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் இது எங்களுக்கு நோக்கங்களாக இல்லை. எங்களோட நோக்கங்கள் 3 தான் இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும். உங்களோட இன்டெலெக்சுவல், உங்களோட எம்எஸ் வேர்டினுடைய அறிவை விருத்தி செய்வது, ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் உங்களை பிராக்டிஸ் பண்ண வைக்கிறது எம்எஸ் வேர்ட்ல, அனாலிட்டிக்கல் அண்ட் காக்னிட்டிவ் அனலைஸ் பண்ற ஆற்றலை வளர்க்கிறது, அந்த டைமுக்கு டைம் எப்படி தீர்மானங்கள் எடுக்கிறது, எதை எப்படி பாவிக்கலாம், ஒரு டாக்குமெண்ட் எப்படி ரெடி பண்றதுக்கு எவ்வளவு குறைந்த நேரத்துல வேலைகள் செய்யலாம் அப்படிங்கிறது. அதுல சில நோக்கங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்ல அது டாபிக் 6ல இருக்குது. டாபிக் 6ல மற்றதுல இல்லை. அதே மாதிரி ஒப்ஜெக்டிவ்ஸும் டீச்சிங் மெத்தடாலஜி, எந்தெந்த டீச்சிங் மெத்தடாலஜியும் எந்தெந்த அசைன்மெண்ட் மெத்தடாலஜியும் உங்களோட என்னென்ன ஸ்கில்ஸ் டார்கெட் பண்ணுது அப்படிங்கிற விஷயங்கள் இதுல காணப்படுது. இறுதியாக தெளிவாக எத்தனை மணித்தியாலங்களை கொண்டதாக இருக்குங்கிறது இதுல தரப்படி. இது பல்கலைக்கழகத்துக்கு வர நேரம் அந்த மணித்தியாலங்கள் நம்ம கவர் பண்ணலாம். பொதுவாக நாம எல்லா வழியிலையும் உங்களுக்கு நாங்க ட்ரெயின் பண்ண போறோம். இப்ப வீடியோ டியூட்டோரியல்ஸ் வரப்போகுது, லெக்சர் செஷன்ஸ் நடக்க போகுது, மெட்டீரியல்ஸ் எல்லாம் உங்களுக்கு காலத்துக்கு காலம் தரப்பட போகுது. எனவே இவற்றை கொண்டு ப்ராக்டிக்கல் ஷீட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தரப்படும். அதே மாதிரி ஒவ்வொரு வாரங்களுக்கு ஒரு முறை அல்ல 2 வாரங்களுக்கு ஒரு முறை வந்து சில அசஸ்மெண்ட்ஸ், சிலது மார்க்ஸுக்கானது, சிலது கூட பயிற்சிக்கானது, எல்லாமே மார்க்ஸுக்கு இல்லை. ஸோ இப்படி உங்களை பலதரப்பட்ட வழிகளில் வந்து இந்த செமஸ்டர்ல கவர் பண்றதுக்காக நாங்க ரெடி பண்ணிருக்கோம். 6 தலைப்புகள், ஒவ்வொரு தலைப்புகளும் 5 மணித்தியாலங்கள் தான் இங்க வழங்கப்பட்டிருக்குது. இருந்தாலும் அது கொஞ்சம் நேர வித்தியாசங்கள் வரலாம், சிலது பிந்தலாம், சிலது முந்தலாம், அது பிரச்சனை இல்லை. ஸோ இதுதான் இந்த பாடத்துக்கான அறிமுகம். ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். இப்ப ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாம். உங்களோட சந்தேகங்கள் அல்லது ஏதாவது கிளாரிபிகேஷன்ஸ்கள், ஏதாவது பிரச்சனைகள், ஏதாவது எதுவா இருந்தாலும் நீங்க கேட்கலாம். பிராக்டிகல் பண்றதா இருந்தால் எப்படி விளங்கல? பிராக்டிகல் பண்றதா இருந்தா ஈகணுமா சார்? பிராக்டிகல் யூனிவர்சிட்டிக்கு வந்தா கட்டாயம் பிராக்டிகல் அட்டெண்டன்ஸ் வந்து கட்டாயம், சரிதானே? யூனிவர்சிட்டி ஸ்டாஃப் உங்களுக்கு ஆரம்பிச்ச உடனே எக்ஸாம் நடக்காது. ஒரு 1 month 1.5 months 2 months உங்களுக்கு வந்து ரெமேடியல் ப்ரோக்ராம்ஸ் நடக்கும். 2 செமஸ்டரையும் கவர் பண்ற மாதிரி.
அந்த நேரத்துல வந்து நாங்க முழுமையாக அவங்கள குரூப்பா பிரிச்சு ப்ராக்டிக்கலுக்கு நாங்க உங்களை ட்ரெயின் பண்ணுவோம். ஆனால் அதுக்கு முதல் உங்களுக்கு திடீர்னு வந்து நீங்க ப்ராக்டிக்கல் ஆரம்பிக்கும் முதல் உங்களுக்கு எல்லா விவரங்களும் தரப்படும். நீங்க முடியுமான அளவுக்கு இந்த இதுல வந்து கொஞ்சம் அப்டேட் ஆகிறீங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க உங்களோட மொபைல் போன்ல கூட நீங்க MS ஆஃபீஸை வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணி கொள்ளலாம். ஸோ அதுல ஒர்க் பண்ணலாம். அல்லது வீடுகள்ல கம்ப்யூட்டர்ஸ் இருக்கிறவங்க பாதிக்கலாம். அல்லது ஒரு ஊர்ல நீங்க நண்பர்களா இருக்கீங்கன்னா 2-3 பேரு சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். இப்ப டிவைசஸ் எடுக்க பிரச்சனை இல்லை, சரிதானே? அதாவது நீங்க பிளே ஸ்டோர்ல கூட நீங்க MS ஆஃபீஸுக்குரிய வெர்ஷன்களை வந்து நீங்க எடுத்து அந்த ஃபார்மேட்களை நீங்க பார்க்கலாம், ரைட்? ஸோ அதில் ஆஃபீஸ் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது பிளே ஸ்டோர்ல. ஸோ அவற்றை பேஸ் பண்ணி பார்க்கலாம். எதுவும் நீங்க ஒவ்வொன்றை பத்தி நீங்க தெரிஞ்சோட ஹெட் ஆஃப் ஃபுட்டர்னா எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறது. யூனிவர்சிட்டியில நாங்க கம்ப்யூட்டர் எடுக்கலாமான்னு கேட்டிருக்கீங்க. யூனிவர்சிட்டியில வந்து ஒரு லோன் சிஸ்டம் ஒன்று இருந்தது. அது வந்து இப்ப அதுக்கான ஃபார்முகள் வாரல. அது உங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டா நீங்க அதுல எடுக்கலாம். அதே மாதிரி இந்த புக்கை எப்படி எடுக்கிறேன்னு நான் வந்து VLE-லையும் வாட்ஸ்அப் குரூப்லையும் நான் ஷேர் பண்ணுவேன் இந்த புத்தகத்தை. அந்த அப்படி உங்களுக்கு கோர்ஸ் கைடை தந்தனும் அதே அந்த 2ல இருந்து நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க, ஜூம் சம்பந்தமா ஒரு நியூஸ் வந்திருக்கு, வீடியோ ஆஃப் பண்ணினாலும் ரெக்கார்ட் ஆகி கொண்டு இருக்குதுன்னு சொல்லி நான் ரெக்கார்டிங் பண்றேன். இந்த செஷனை வந்து நான் ரெக்கார்ட் பண்றேன். என்னன்னா உங்களை மிஸ் பண்ணினவங்களுக்கு அந்த பாடத்தை விட்டவங்களுக்காக ரெக்கார்ட் பண்றேன். வீடியோ ஆஃப் பண்ணினா நீங்க தெரிய மாட்டீங்க. அதே மாதிரி ரெக்கார்ட் பண்ணினாலும் இலங்கையில லேர்னுக்கு கீழே தான் இந்த சர்வர் வருது. அதாவது ஹையர் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் UGC கீழே தான் இந்த நம்ம எல்லார ஜூமும் வருது. ஸோ இதெல்லாம் வந்து அங்கதான் ஸ்டோர் ஆகுறா ஸ்டோர் ஆகும். அது உங்களுக்கு பாதிக்காது எதுவும் எந்த விஷயங்களும். சார் மெஷினுக்கு கனெக்ஷன் எப்படியான வழிமுறைகள் கிடைக்கின்றதையும் ஒரு கேள்வி விளங்கல. எனக்கு ஒருவர் வந்து ஒரு கேள்வி கேட்க முயற்சி செஞ்சாலும் நான் கேட்க முடியாம போயிட்டவருக்கு. அதாவது போன செமஸ்டர்ல எல்லா பாடமும் முடிஞ்சுதான்னு கேட்டாரு. எல்லா பாடமும் முடியல உங்களுக்கு. போன செமஸ்டர் பாடங்களும் உங்களுக்கு இந்த செமஸ்டர்ல சிலர் எடுத்துக்கொண்டிருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட ஒரு டாபிக் இருக்கு, கண்டெம்பரரி இஷ்யூ. அதை எப்பவும் படிக்கலாம் நாம. அது பொதுவான தலைப்பு தான், அந்த சிலபஸுக்குள்ள உள்ளடங்குறது இல்லை. அந்த சிலபஸுக்கு உட்பட்ட எல்லாம் நாம படிச்சுட்டோம். இருந்தாலும் அந்த சிலபஸுக்கு வெளியில இப்ப யூனிவர்சிட்டிங்கிறது சிலபஸுக்குள்ள படிக்கிறது இல்லை. சிலபஸுக்கு வெளியால அவங்கள தேட வைக்கும், சரியான நீங்க தான் தேடி படிக்கணும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி நீங்க பல்கலைக்கழகத்துக்கு வராத மாணவர்கள்ங்கிறதால உங்களுக்கு இவ்வளவு அரேஞ்ச்மெண்ட்ஸும் நாங்க செஞ்சுதான். பல்கலைக்கழகத்துக்கு வந்தா நாங்க இவ்வளவு அரேஞ்ச்மெண்ட்ஸும் செய்யல. ஏன்னா லைப்ரரி இருக்குது யூனிவர்சிட்டியில. ஸோ அப்ப லைப்ரரி புக்ஸ்ல பேர் வச்சோன்னா நீங்க அதை ரெஃபர் பண்ணி அதுல இருந்து படிக்கலாம். ஆனா இப்போ உங்களுக்கு அதுக்கான சூழ்நிலை இல்லை. அதனாலதான் நாங்க எவ்வளவு அரேஞ்ச்மெண்ட்ஸும் செய்யறோம். இதை பயன்படுத்தி கொள்ளணும் முடியுமான அளவுக்கு. ஸோ எனவே போன செமஸ்டர்ல ஒரு டாபிக் இருக்கு நம்ம கண்டெம்பரரி இஷ்யூஸ். அது ஒரு பொதுவான தலைப்பாக உங்களுக்கு நான் இன்ஷா அல்லாஹ் பொருத்தமான ஒரு நேரத்துல படிப்பிப்பேன். ஆனா அது வந்து அது உங்க சிலபஸுக்குள்ள வாரதுன்னு இல்லை. அது கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். வெர்ச்சுவலைசேஷன் என்று சொல்றாங்க ஐடில, அது நமக்கு தெரிஞ்சிருக்கும். கிரீன் கம்ப்யூட்டிங் சொல்றாங்க, அது தெரிஞ்சிருக்கும். டீப் லேர்னிங் சொல்றாங்க, அது தெரிஞ்சிருக்கும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல அல்கோரிதம்ஸ் சொல்றாங்க, அது தெரிஞ்சிருக்கும். கிளவுட் கம்ப்யூட்டிங் அது நமக்கு தெரியத்தான் வேணும், சரிதானே? ஸோ இப்படி சில பொதுவான தலைப்புகள் இருக்குது. அது நம்ம ஐடி படிக்கிற நாம, ஒரு பல்கலைக்கழக மாணவர் சொல்லிக் கொள்ற நாம, நமக்கு அப்டேட் இருக்கணும், சரிதானே? ஸோ அதால வந்து நீங்க அந்த விடயங்களை படிப்பீங்க இன்ஷா அல்லாஹ். பிராக்டிக்கல் எக்ஸாம் நடக்குமான்னு கேட்டிருக்கீங்க. எஸ், பல்கலைக்கழகத்துக்கு வந்தது பிறகு பிராக்டிக்கல் எக்ஸாம் ஒன்று நடக்கும். ஸோ அதுல வந்து நீங்க லெப்ல இருந்து அந்த எக்ஸாமை செஞ்சு கொள்ளலாம். சார் எப்ப யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் ஆகாதான்னு கேட்டீங்க. நோ, வெரி சாரி, யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் ஆகுறது இது வரைக்கும் இல்லை, சரிதானே? ஏனென்றால் நாட்டில ஒரு சீரான நிலைமை ஏற்படாத வரைக்கும் பொதுவா பாடசாலைகளே இன்னும் இப்ப ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாத குழப்பங்கள் இருக்குது. அந்தந்த ஊர்ல பல பாடசாலை இருக்குது. பல்கலைக்கழகங்கள் அப்படி இல்லை, பல மாவட்டத்தை சேர்ந்தவர்களும் அது படிக்கிறது. எனவே மாணவர்களை பாதுகாப்பதற்காக. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த வருடம் வரைக்கும் உங்களுக்கு என்டர் பண்ற வாய்ப்பு இருக்குமாங்கிறது சந்தேகம்தான், சரிதானே? டிசம்பரோ ஜனவரியோ. ஆனா டிசம்பர் உங்களை எடுக்க வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டால் எனக்கு அது சரியா ஆன்சர் இல்லை. அது சூழ்நிலையை பொறுத்து தீர்மானிக்கப்படும். கோர்ஸ் கைட குரூப்ல ஷேர் பண்ணுவீங்களான்னு ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ குரூப்ல நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஹவு டு இன்புட் த நெட் கனெக்ஷன் டு த மெஷின். லேப்டாப்ல எப்படி இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணா வைஃபைல கனெக்ட் பண்ணலாம், அல்லது உங்களோட மொபைல் போன் ஹாட்ஸ்பாட்ல கனெக்ட் பண்ணலாம், அல்லது உங்களோட வந்து நெட்வொர்க் பண்ணப்பட்டது உங்களோட வீட்டுல வந்து ஒரு லைன் இருக்குன்னா டெடிகேட்டட் லைன், அதுல இருந்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ இப்படி பல வழிகளை வந்து லேப்டாப்புக்கு இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணலாம். சார் யூனிபோய் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் செமஸ்டர் எக்ஸாம் சேம் டைம் நடக்குமான்னு? எஸ்,
ஒரு இயர் எண்ட் எக்ஸாம் மாதிரி உங்களுடைய அனைத்து பாடங்களும் ஒரு மாதம் அப்படி டைம் தருவாங்க. ஒவ்வொரு பாடத்துக்கும் இடையில படிக்கிறதுக்கு காலமும் இருக்கும். அடுத்தடுத்த நாள் நடக்கிறல்ல எக்ஸாம், ஒரு பாடம் நடந்து 2 அல்லது 3 நாட்களுக்கு பிறகு அடுத்த பாடம் அப்படிதான் நடக்கும். எனவே எல்லா எக்ஸாமும் இயர் எண்ட் எக்ஸாம் மாதிரி நடக்கும். ஸோ எனவே போன செமஸ்டர் நோட்ஸ்கள் அந்த விஷயங்களை கொஞ்சம் வச்சுக்கொள்ளுங்க. அசைன்மெண்ட் இருக்க இந்த செமஸ்டருக்குன்னா எஸ் எல்லா செமஸ்டருக்கும் அசைன்மெண்ட் இருக்கு. அசைன்மெண்ட்ங்கிறது எழுதுறது மட்டும் இல்லை, ப்ராக்டிக்கல் எக்ஸாம், ப்ராக்டிக்கல் அட்டெண்டன்ஸ், அடுத்த வந்து ப்ரெசன்டேஷன்ஸ், அசைன்மெண்ட்ஸ், டியூட்டோரியல்ஸ், ஷார்ட் எஸ்ஏஸ், அதே மாதிரி இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அசைன்மெண்ட்னா தனியாக எழுதுறது மட்டும் இல்லை, அசஸ்மெண்ட்ஸ், கண்டினியூஸ் அசஸ்மெண்ட்ஸ் என்றால் எல்லாம் சேர்ந்ததுதான். அது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி பாவிப்பாங்க. அந்த விஷயம் இருக்கு. ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்கான்னு கேட்டீங்க, எஸ் இருக்குது. சார் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் நடந்த லெக்சர் விஎல்இல இருக்குமான்னு கேட்டிருக்கீங்க. எஸ் விஎல்இல இருக்கும், அது டிலீட் ஆகாது. சார் லெப்ட்ல நார்மலா கோல் எடுக்க இயலுமான்னு கேட்டிருக்கீங்க. லெப்ட்ல இருந்து ஸ்கைப் கோல் எடுக்கலாம், வாட்ஸ்அப் கோல் எடுக்கலாம். அது நீங்க சில சாஃப்ட்வேர்களை பாவிச்சு, அதாவது சில கோல் பண்ற சாஃப்ட்வேர், கூகுள் டிரைவ் இருக்குது, சாரி கூகுள் மீட் இருக்குது, அல்லது கூகுள்ல வந்து டியோண்ட் இருக்குது, சரிதானே? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வச்சுதான் நீங்க லெப்ட்ல இருந்து கோல் எடுக்கலாம் எடுக்காம. சார் மொபைல்ல இருந்து லேப்டாப்புக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் பண்ண ஓவர் டேட்டா வெட்டுப்படுமான்னு கேட்டிருக்கீங்க. உங்களோட நெட்ல நீங்க பாவிக்கலாம் வெட்டுப்படும், நெட்ல நீங்க யூஸ் பண்ண வெட்டுப்படும். உங்களோட ஒரு விஷயம் சொல்ல கேளுங்க, லேப்டாப்பை விட மொபைல்ல வந்து நீங்க நெட் பாவிக்கிறது டேட்டா வந்து குறைவு, லேப்டாப்ல வந்து நீங்க பாவிக்கிறது கொஞ்சம் கூட டேட்டா. காரணம் என்னன்னா ஸ்கிரீன் சைஸ், பேண்ட்வித் பிரச்சனை, சரிதானே, கனெக்ஷன் இஷ்யூஸ், இதை பேஸ் பண்ணி மொபைல்ல வந்து நீங்க நெட் பாவிக்கிறதுக்கும் லேப்டாப்ல பாவிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. மொபைல்ல பாவிச்சா குறைவான டேட்டாக்கள் போகும், இதுல லேப்டாப்ல பாவிச்சா கொஞ்சம் கூட போகும், அவ்வளவுதான். சார் மைக்ரோசாஃப்ட் 365 லேப்டாப்ல அப்லோட் பண்ணணுமான்னு, மைக்ரோசாஃப்ட் 365 வந்து ஃப்ரீ வெர்ஷன் இல்ல. அது இலங்கையில வந்து 1000 ரூபாவுக்கு எல்லாம் வந்து இந்த அக்கௌண்ட் கொடுக்காங்க, 3 அக்கௌண்ட் அப்படி எல்லாம் கொடுக்காங்க. 1000 ரூபீஸுக்கு 3 அக்கௌண்ட், 2 அக்கௌண்ட்ஸ், 2000 ரூபாய்க்கு 5 அக்கௌண்ட்ஸ் கொடுக்காங்க. அதுகளை வாங்கி நீங்க யூஸ் பண்ணலாம். அப்படி நீங்க ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு 500 லைஃப் டைம், இதானது லைஃப் டைம் பேமெண்ட், ஒரு தரம் தான் பே பண்ணுறவன், ஒன்ஸ் இன் லைஃப். ஒரு 500 ரூபாண்டா ஒரு 500 ஒரு தரம் தான் பே பண்ணினா நீங்க ஒரு 2-3 பேர் சேர்ந்து லைசன்ஸ் எடுத்து மைக்ரோசாஃப்ட் 365 ஆன்லைன்ல கிளவுட் பேஸ்ட்லையும் பாவிக்கலாம். உங்களோட லேப்டாப்புக்கும் உங்களோட கனெக்ஷன் கொள்ளலாம். அது ஒரு இஷ்யூ இல்லை. யூனிவர்சிட்டிக்கு வந்தவரை ரிவிஷன் நடக்குமான்னு கேட்டீங்க. எஸ் கட்டாயம் நடக்கும். சார் நீங்க அனுப்பின கூகுள் ஃபார்ம் கட்டாயம் எல்லோரும் ஃபில் பண்ணணுமான்னு கேட்டீங்க. எந்த கூகுள் ஃபார்ம்? நான் நினைக்கிறேன் சர்வே சொல்றீங்கன்னு சொல்லி, குவாலிட்டி அஷூரன்ஸால சர்வே கட்டாயம் நிரப்பணும், இல்ல சரிதானே? கட்டாயம் நிரப்பணும். உங்களோட தரவுகளை வச்சுதான் சில தீர்மானங்களை யூஜிசி எடுக்கிறதுக்கு இருக்குது. நீங்க உங்களோட சரியான தரவு வழங்காட்டி வேற மாதிரி டிசிஷன்கள் எடுத்துரும். சார் எம்எஸ் ஆஃபீஸ் எந்த வெர்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கேட்டீங்க. 13 16 365 இது மூன்றுல ஏதாவது ஒன்று நீங்க பாவீங்க. 10 7 அல்ல, 13 16 அல்லது ஆஃபீஸ் 365 இந்த மூன்றுல ஏதாவது ஒன்று பாவீங்க. புதுசா லேப்டாப் வாங்குறேன்னா 365 அதுக்குள்ள இருக்குமான்னு கேட்டீங்க. சில லேப்டாப் வந்து 365 ஃப்ரீயா கொடுக்காங்க புதுசா வாங்குற லேப்டாப்ஸ், எல்லாத்துலயும் இருக்க முடியல. சார் எங்களுக்கு ஜூம் டேட்டா இல்லாம ஒர்க் ஆகாதாண்டி, உங்களுக்கு ரொம்ப குறைவான டேட்டா தான் போகுதுன்னு நினைக்கிறேன், அப்படிதானே? எவ்வளவு டேட்டா போகுது ஒரு 1 hour கிளாஸுக்கு? அண்ணளவா 4 MB 5 MB தான். 4 MB 5 MB தான் போகுது, சரிதானே? விளங்கல 1 hour 3 MB 1 hour 3 MB. என்னன்னா நீங்க கனெக்ட் பண்றது மட்டும்தான். நீங்க ஜூமை கனெக்ட் பண்ணி இந்த கிளாஸுக்கு என்டர் ஆகிற வரைக்கும் போற எம்பி தானே அது, சரிதானே? அந்த அந்த அவ்வளவுக்குமான எம்பி தான் அது போறது, ரைட்? ஏன்னு சொன்னா இது வந்து லேர்னுக்கு கீழே என்னுடைய எஸ்சியூ அக்கௌண்ட், இன்னைக்கு தரப்பட்ட ஜூம் அக்கௌண்ட் வந்து யூனிவர்சிட்டியால யூஜிசியால தரப்பட்ட அக்கௌண்ட், எங்க எல்லா ஸ்டாஃப். அதுல வந்து லேர்ன் வந்து நெட்வொர்க் கம்பெனிஸ்களோட பேசி டேட்டா ஃப்ரீயா தான் மாணவர்களுக்கு டேட்டாவை குறைக்க சொல்லி, டேட்டா இல்லாம படிப்பிக்கத்தான் இந்த வசதி ஏற்படுத்தப்பட்டது. எனவே டேட்டா இல்ல, டேட்டா காசு இல்லைங்கிறது வந்து நீங்க லெக்சருக்கு வராமல் விடுவதற்கான ஒரு வேற டேட்டா கொஸ்டின் இதுல, சரிதான்? வந்து எத்தனை 2 ரூபா 3 ரூபா 4 ரூபா 5 ரூபாக்குள்ள வரும். 365க்கும் விண்டோஸ் 7 10க்கும் என்ன டிஃபரன்ஸ்? 365ங்கிறது ஒரு சாஃப்ட்வேர், அதாவது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். விண்டோஸ் 7 10ங்கிறது வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர். விண்டோஸ் 7 10ங்கிறது எல்லாம் ஒரு கம்ப்யூட்டர்ல கட்டாயம் இருக்க வேண்டிய சிஸ்டம் சாஃப்ட்வேர், சரிதானே? கட்டாயம் இருக்கணும். கம்ப்யூட்டர் ஒன்று வாங்கினாலும் அதுல விண்டோஸ் இருக்கணும். இப்படி நாம ஒரு ஃபுட்பால் விளையாடுறதுக்கு ஒரு கிரவுண்ட் தேவையோ, அது மாதிரி ஒரு லேப்டாப்லயோ கம்ப்யூட்டர்லயோ வேலை செய்யறதுக்கு நமக்கு சிஸ்டம் சாஃப்ட்வேர் இருக்கணும்.
அந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் தான் நாம சொல்ல விண்டோஸ் 7, 8, 10, உபுண்டு, லினக்ஸ் அப்படிங்கறதெல்லாம் வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர். அதை இன்ஸ்டால் பண்ணினதுக்கு பிறகு நமது தேவைக்கு ஏற்ற பல சாஃப்ட்வேர்களை நாம் என்ன செய்யலாம், இன்ஸ்டால் பண்ணி கொள்ளலாம். இப்ப நாம ஆஃபீஸ் 365 நம்ம ஒரு தேவைக்காக தான் இன்ஸ்டால் பண்ண போறோம். அது இல்லாமலும் கணனி வேலை செய்யும். ஆஃபீஸ் 365 இல்லாமலும் கம்ப்யூட்டர் வேலை செய்யும். ஆனால் விண்டோஸ் 7 10 8 இல்லாமல் கம்ப்யூட்டர் வேலை செய்யாது. அடிப்படையாக நமக்கு கணனியை இயக்குவதற்கு தேவையான சாஃப்ட்வேர்களான சிஸ்டம் சாஃப்ட்வேர்கள் தான் விண்டோஸ் 7 10ங்கிறதெல்லாம். ஆஃபீஸ் 365, ஆஃபீஸ் 13, ஆஃபீஸ் 10, ஆஃபீஸ் 7, போட்டோஷாப், கோரல் ட்ரோ, ஆன்டிவைரஸ் ப்ரோக்ராம், இதெல்லாம் வந்து நமக்கு தேவைண்டா மட்டும்தான் நம்ம பாவிக்கிறோம். அதை வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு சொல்றோம். அது இருந்தாலும் ஒன்றும் இல்லை, இல்லைன்றாலும் ஒன்றும் இல்லை. ஆனா நம்ம கணனிக்கு நாம ஒரு கடிதம் டைப் பண்ண இந்த 365 மாதிரியான சாஃப்ட்வேர்கள் தேவையாங்கிறதால நம்ம அதை வாங்கி இன்ஸ்டால் பண்றோம். ஆனா 7 10 கட்டாயம் தேவை. அந்த விண்டோஸ் இல்லாமல் கணனி இயங்காது. விண்டோஸ் தான் ஒரு கணனியுடைய ஹார்ட்வேரை உயிர்ப்பிக்கின்ற ஒரு சாஃப்ட்வேர், அதாவது ஒரு சாஃப்ட்வேருடைய வகை. இப்ப ரெம் சொல்றோம், ஹார்ட் டிஸ்க் சொல்றோம், சரிதானே, மதர் போர்டுன்னு சொல்றோம், 1000 சிப்ஸ் இருக்குன்னு சொல்றோம், CPU இருக்குன்னு சொல்றோம். இது எல்லாவற்றையும் உயிர்ப்பிப்பதுதான் விண்டோஸ் பணி. உயிர்ப்பித்ததன் பிற்பாடு அதுல நமக்கு தேவையான விடயங்களை பயன்படுத்துவதற்கு நாம மேலதிகமாக இன்ஸ்டால் பண்றதுதான் இந்த MS ஆஃபீஸ் போன்ற அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ்கள். எனவே உங்களுக்கு அதுல தெளிவான ஒரு விட கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன். சோ இந்த விடயங்கள் தான் இந்த செமஸ்டரினுடைய பிளான், சரிதானே? கேளுங்க. இந்த செஷன்ல வந்துட்டு இந்த செமஸ்டருக்கு வேர்ட் MS ஆபீஸ்ல வேர்ட் மட்டும் தானே சார் நம்ம பாப்போம்? வேர்ட் மட்டும் தான் பாப்போம். சரி சார். சரிதானே, வேர்ட் மட்டும் தான். ஏன்னா 30 hours தானே நம்ம டைம், 2 credits தானே. சோ கரிக்குலர் ரிவிஷன் வேலை நடந்துக்கிருக்கு. பாடங்கள் மாறும், ஆனா இப்ப இல்ல, இன்னும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷத்துல அது மாறும். பாடங்கள் மாற நேரங்களில் இந்த பாடங்கள் எல்லாம் இருக்காது, அல்லது பாடங்கள் வேற பாடங்களோட இணையும். ஆனால் இப்ப மாணவர்களுக்கு இந்த டைப்பிங்ல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதாலதான் அந்த பாடத்தை நாங்க இன்னும் எடுக்காம இருக்கோம், சரிதானே? ஏன்னா வேர்ட ஒரு செமஸ்டர்ல படிக்கிறதா தனியான நீங்க சிலர் யோசிக்கலாம். அப்படி இல்லை, வேர்ட்ல எவ்வளவு நுணுக்கங்கள் இருக்குது. இன்னமும் ஃபைனல் இயர் மாணவர்களுக்கு கூட வேர்ட்ல இன்னும் ஃப்ளூவன்ட் இல்லாம இருக்கு. நீங்க இந்த பாட முடிவுல ஒரு ஃப்ளூவன்சி அதனால மாறும். டாக்குமெண்ட்டை எப்படியும் ப்ரிப்பேர் பண்ற டைப்பிங்ல நீங்க டைப்பிங் தொழில் ஆரம்பிக்கலாம், சரிதானே? ஏன்னா நிறைய மாணவர்கள் அதை செய்யறாங்க. ஒரு பேஜ் டைப் பண்ணது 30 ரூபா எடுக்காங்க. இப்ப ஒரு 40-50 பேஜ் டைப் பண்ணினா 1500 2000 ரூபாய் காசு ஒரு நாள்ல நீங்க வருமானம் விட்டலாம். அதுக்காக நீங்க எல்லாரும் அதே தொழில ஆரம்பிச்சீங்கன்னா ஒருவருக்கு கஸ்டமர் இருக்க மாட்டாங்க, சரிதானே? 180 பேர் இருக்கீங்க, 180 பேர் இருந்து இப்படி ஒரு தொழில ஆரம்பிச்சால் அது வாய்ப்பு இல்லை. ஆனா நீங்க வேற மாதிரி யோசிக்கலாம், சரிதானே? பல மெத்தட்ஸ்களை பயன்படுத்தலாம். இதுல நீங்க ஃப்ளூவன்ட் ஆகலாம். உங்களோட மாஸ்டர் ப்ரோ, அதாவது ப்ரோன்னு சொல்லுவாங்க. 3 வடிவங்கள் இருக்குது ஒரு சாஃப்ட்வேர் பயன்பாட்டுல. ஒன்று வந்து பிகினர், ரெண்டாவது வந்து இன்டர்மீடியட், மூணாவது வந்து ப்ரோங்கிற ப்ரொஃபஷன். நீங்க எல்லாரும் ப்ரோவா மாறணும். ப்ரொஃபஷன், இந்த இதுல வேலை செய்யற ப்ரொஃபஷனல் மெம்பர்ஸ் எல்லாம் மாறணும். அதுக்கு ஆஃபீஸ் 365 அல்ல ஆஃபீஸை படிச்சுட்டு சில மைக்ரோசாஃப்ட் எக்ஸாம் எழுதிருக்கு, சர்டிபிகேஷன்ஸ், அது நீங்க செய்யலாம். சரி, அது நான் உங்களுக்கு பிறகு சொல்லுவேன். அதுக்கு பே பண்ணணும். அதுக்கு மைக்ரோசாஃப்ட்டுக்கு அது பே பண்ணி அந்த எக்ஸாம் பாஸ் ஆனா மைக்ரோசாஃப்ட் உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் தருவாங்க. மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ப்ரொஃபஷனல் தருவாங்க, MOP என்று சொல்லி ஒரு சர்டிபிகேட் தருவாங்க. அதை நீங்க உங்களோட தொழில்களுக்கு எல்லாம் காட்டலாம். அதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம். அது எல்லாரும் எழுதணும் இல்லை, நீங்க விரும்பினா எழுதலாம், சரியா? நம்மளோட இயர் எண்ட் எக்ஸாம் எல்லாரும் எழுதணும், அது ஓகே. நான் சொல்றது மைக்ரோசாஃப்ட் எக்ஸாம், ரைட்? ஸோ இதுதான் நம்மளுடைய பிளான். இதுல நான் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேச விரும்பல, ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷனுக்காக தான் பேச விரும்புறேன். செமஸ்டர் எக்ஸாம்ல வெளிவாரியான கேள்விகளும் வருமானு கேட்டிருக்கீங்க. எஸ், நாம படிக்கிற அதாவது பல்கலைக்கழக மாணவர்கள்ங்கிறவர்கள் சுயமாக சிந்தித்து விடை எழுதுகின்ற ஆற்றலை வளர்த்து கொள்ளணும். அதான் பாடசாலை மாணவனுக்கும் பல்கலைக்கழக மாணவனுக்கும் உள்ள வேறுபாடு, சரிதானே? சோ அதால நீங்க வந்து வெளிவாரியான கேள்விகளும் வரும், பொதுவான கேள்விகள் வரும், நடைமுறை சார்ந்த கேள்விகள் வரும். உங்களுக்கு நீங்க சுயமாக சிந்தித்து விடையளிக்கக்கூடிய கேள்விகள் வரும். அது உங்களோட சிந்தனை ஆற்றலை வளர்க்கறதுக்கு தான். சார் லேப்டாப்லயும் போன்லயும் ஒரே ஜிமெயில் யூஸ் பண்ணணுமா? எஸ், கட்டாயம் யூஸ் பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரே ஜிமெயில் ரெண்டுக்கும் யூஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. நியூ லேப்டாப்புக்கு வைரஸ் கார்டு கட்டாயம் போடணுமா? இது ஒரு கேள்விங்கிறது முக்கியமான ஒரு கேள்வி இது. எஸ், கட்டாயம். நீங்க புது லேப்டாப் இல்ல, எந்த லேப்டாப் பண்ணாலும் கட்டாயம் ஒரு ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்
அப்டேட்டோட இருக்கணும். சரியா? அப்படி இல்லைன்னா நிறைய பிரச்சனைகளை நீங்க எதிர்கொள்ள வேண்டி வரும். சார் லெப்ல எப்படி ஜூம் ஆப் டவுன்லோட் பண்ற? ஜூம் ஆப் நீங்க டவுன்லோட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு வர லிங்கை நீங்க கிளிக் பண்ணினா போதும். நீங்க என்னதுக்கு நீங்க ஜூம்ல கிளாஸ் எடுக்க போறீங்கன்னா பரவாயில்ல. ஆனா உங்களுக்கு வந்து 40 நிமிஷம் தான் உங்களுக்கு ஃப்ரீ அக்கௌண்ட்டுக்கு வந்து இருக்கு. 40 நிமிஷமும் 100 மெம்பர்ஸ் 60 பேர் 40 நிமிஷத்துக்கு 100 பேர் 40 நிமிட கிளாஸ் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நீங்க படிப்பிக்கிற ஒரு ஆளா இருந்தா இல்ல சில டியூஷன் கொடுக்குறாங்க இருப்பீங்க. அது இருக்கீங்களா? அப்படி டியூஷன் கொடுக்குற ஆட்கள் கட்டாயம் இருக்கணும் இல்லையா? அப்படி ஒரு வரும் ஏ லெவல் டியூஷனோ ஓ லெவல் டியூஷனோ இஸ்லாமிய நாகரீகம் இஸ்லாமிய பாடங்கள் தமிழ் நீங்க ஏ லெவல்ல தமிழ் எடுத்திருந்தா தமிழ் டியூஷன் மாஸ்டரா டீச்சர்ஸாக அப்படி ஒரு வரும் இல்லையா? டெம்பரரியா செஞ்சோம் சார், இப்ப இல்ல. இப்ப நீங்க தொடரலாம் ஆன்லைன்ல தானே, ரைட்? கிளாஸ் டியூஷன்ஸ்கள் ஆன்லைன்ல நடக்குது. அதை நீங்க யோசிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ அதால நீங்க அப்படி படிப்பிக்கிறா தானே உங்களுக்கு ஜூம் ஆப் கொண்டு தேவை. அது zoom.us போய் நீங்க டவுன்லோட் பண்ணலாம். சார் மைக்ரோசாஃப்ட் 2016 புக் யார் ரைட் பண்ணின கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க. இதை ரைட் பண்ணின மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துல வேலை செய்கிற இந்த சாஃப்ட்வேர் உருவாக்கியவர்களில் ஒருவரான ஜோன் லெம்பர்ட். சரி, நான் உங்களுக்கு தாரேன், புத்தகத்தை ஃப்ரீயா தாரேன், ஒரு பிரச்சனையும் இல்லை, ரைட்? இந்த ப்ராக்டிக்கல் ஃபைல்ஸ் வந்து இதுல இல்ல. இது வந்து நமக்கு ஃப்ரீ வெர்ஷனுக்காக டவுன்லோட் பண்ணிருந்தது. இது வந்து வாங்குறேன்னு சொன்னா $26 $30 வரைக்கும் 6000 ரூபாய் அந்த புத்தகத்தினுடைய விலை. சரியா? உங்களுக்கு இலவசமா தான் நான் தாரணும் உங்களுக்கு. இதுல சில வரையறைகள் இருக்கு, நமக்கு தேவையில்லாத சில விஷயங்கள் இதுல இல்ல. அதாவது ப்ராக்டிக்கல் ஃபைல்ஸ் இல்லைன்னா நான் வேறையா தருவோம் உங்களுக்கு செப்பரேட்டா. ஸோ அதை பத்தி நீங்க ஒரு வரையும் யோசிக்க தேவையில்லை. ஆனா இது வந்து என்னுடைய விலையை வந்து நீங்களே பார்க்கலாம். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 16 விலை அமேசான்ல பார்க்கலாம் நீங்க. தெரியுதா உங்களுக்கு ஒரு amazon.com? இல்ல சார். தெரியுதா உங்களுக்கு amazon.com? ஆம் சார், இப்ப தெரியுது. இதான் நாம இப்ப படிச்சுக்கிற புத்தகம். தெரியுதா நான் படிக்கிற புத்தகம்? ஆம் சார் தெரியுது. எவ்வளவு போட்டிருக்காங்க விலை? $31. பாவிச்ச புத்தகத்துக்கு $29. யூஸ் பண்ணின புத்தகம் ஹார்ட் காப்பி எவ்வளவு வரும் அப்ப சொல்லுங்க பாப்போம். 200 ரூபாண்டாலும் 6000 ரூபாய்க்கு மேல வரும், அப்படித்தானே? நீங்க வாங்க தேவையில்லை புத்தகம், சரிதானே? ரைட்? அப்படி காசு கொடுத்து வாங்க தேவையில்லை. உங்களுக்கு தேவையான புத்தகங்கள் எல்லாம் மெட்டீரியல்ஸ்களாக ஃப்ரீயாக கூட உங்களுக்கு நிறைய புத்தகங்கள் கிடைக்கும், சரிதானே? ஸோ அதால பிரச்சனை இல்லை. ஸோ 6000 ரூபாய் புத்தகம் தான் உங்களுக்கு நான் தாரது, சரிதானே? இதுல நீங்க முழுமை 664 பேஜஸ். இதை படிச்சாலே இதை நீங்க இப்ப இல்ல, இதை நீங்க இந்த வருஷம் முழுக்க படிச்சா கூட மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்ல நீங்க ஒரு மாஸ்டராக ப்ரோ மாஸ்டராக வரலாம். ஆன்டிவைரஸ் கார்டு எப்படி போடுறேன்னு கேட்டிருக்கீங்க. ஒரு ஆன்டிவைரஸ் ஒன்று வாங்கணும் அல்லது இன்ஸ்டால் பண்ணணும், சரியானே? அது வந்து கஸ்பெஸ்கையாக இருக்கலாம், அல்லது நிறைய வைரஸ்கள் இருக்குது, நோர்தர்ன் ஆன்டிவைரஸ்களாக இருக்கலாம், அல்ல புதிதாக கூட நிறைய மாஸ்டர் ஆன்டிவைரஸ்கள் எல்லாம் வருது. இப்படி ஒன்று வாங்கி அல்லது டவுன்லோட் பண்ணி நீங்க இன்ஸ்டால் பண்ணலாம். வாங்குகிற நேரம் உங்களுக்கு லைசன்ஸ் ஒன்று வரும் அந்த ஆன்டிவைரஸோட சேர்த்து. அந்த லைசன்ஸை நீங்க லைசன்ஸ் பேஜ்ல என்டர் பண்ணினா உங்களுக்கு 1 வருடமோ 2 வருடத்துக்கோ ஆன்டிவைரஸ் கிடைக்கும். அல்ல நீங்க ஆன்லைன்ல பே பண்ணி வாங்கினால் ஆன்லைன்ல கிடைக்கும் உங்களுக்கு லைசன்ஸ். அந்த லைசன்ஸை நீங்க என்டர் பண்ணி நீங்க இன்ஸ்டால் சாதாரணமா ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்றதுதான். எங்க வாங்குறதுன்னு கேட்டிருக்கீங்க, கடைகளை நீங்க எந்த ஊர், நீங்க உங்களோட ஊரில் இருக்கிற கம்ப்யூட்டர் ஷாப்புகளை வந்து நீங்க கஸ்பெஸ்கை ஆன்டிவைரஸ்கள் வாங்கலாம். ஆன்லைன்ல வாங்குறது கொஞ்சம் விலை கூட பிள்ளைகள். இப்ப உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆன்லைன்ல கஸ்பெஸ்கை வாங்குறேன்னா இலங்கை நம்மட காசுப்படி தெரியுதா உங்களுக்கு? ஸ்கிரீன் தெரியுதா? இல்ல சார். தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா உங்களுக்கு கஸ்பெஸ்கை பேஜ்? ஒரு டிவைஸுக்கு ஒரு வருடத்துக்கு 3000 ரூபாய் ஆன்லைன்ல சார்ஜ் பண்றாங்க ஒரு டிவைஸ். அப்படி இலங்கையில வந்து நீங்க 3 டிவைஸ் 4 டிவைஸுக்கு குறைந்த 1500 ரூபாய்க்கு வாங்கலாம் 3 டிவைஸ் எல்லாம். இது வந்து ஆன்லைன் பர்ச்சேசிங்கிறதால இந்த விலை இருக்குது. ஒரு டிவைஸுக்கு ஒரு வருஷத்துக்கு இதை நீங்க இப்படி பர்ச்சேஸ் பண்ணி வாங்கலாம். அல்லது உங்களுக்கு ஒரு வெப்சைட் ஒன்று சொல்லித்தாரேன்.
அங்க இதுல இருந்து ஐயாப்பா கதிராடக்கா உங்களோட ஒரு வெப்சைட்டோட நான் ஷேர் பண்ணுவேன். அதுல கூட நீங்க சில சாஃப்ட்வேர் எல்லாம் ஃப்ரீயா எடுக்க பாக்கலாம். நீங்க அந்த சரியான வெப்சைட் பேரை நான் மறந்துட்டேன். ஃப்ரீவேர்னா ஸ்டார்ட் ஆகும். ரைட், ஓகே. நான் நினைக்கிறேன் freewarefiles.com ஆக இருக்கும். ரைட், freewarefiles.com ஒரு வெப்சைட் தெரியுதா உங்களுக்கு? இந்த வெப்சைட் சரி. ரைட், அதுல ஆன்டிவைரஸ் ஒரு லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்க. ரைட், இதுல வந்து ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணக்கூடிய ஆன்டிவைரஸ்கள் காட்டப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஃப்ரீயா நீங்க காசு கொடுத்து வாங்க கஷ்டம் உங்களுக்கு அப்படின்னா நீங்க freewarefiles.com போய் அதுல ஆன்டிவைரஸ் இருக்கிற பக்கத்துல நீங்க பாக்கலாம். உங்களுக்கு இந்த இவ்வளவு ஆன்டிவைரஸும் வந்து இப்போதைக்கு ஃப்ரீயா நீங்க டவுன்லோட் பண்ணலாம். இதுல நிறைய சாஃப்ட்வேர்கள் இருக்குது. ஏவிஜி இருக்குது, லைசன்ஸோட தான் இருக்குது. எல்லாம் Malwarebytes இருக்குது, Avast இருக்குது. சார் இப்படி ஃப்ரீயா கிடைக்கிறதால எதுவும் பிரச்சனைகள் வருமா சார்? இல்ல, இது வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரை தான் அவங்க ஃப்ரீயா நம்ம இஷ்யூ பண்றாங்க. அதால அது பிரச்சனை இல்லை. லைசன்ஸ் 11/10 ஃப்ரீயா வாங்குறத நான் ரெக்கமெண்ட் பண்ணல. ஆனால் உங்களுக்கு வசதிகளை பொறுத்து நீங்க வாங்கலாம். இது அவ்வளவு பெரிய இஷ்யூ இல்லை. ஏன்னா சில சைட்ஸ்கள் வந்து அவங்கள சைடுகளை ப்ரொமோட் பண்றதுக்காக டவுன்லோட்ஸ் கூட அவங்களுக்கு பே பண்ணும் இந்த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ். ஸோ அதனால அந்த விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்படியும் நீங்க டவுன்லோட் பண்ணலாம் freewarefiles. நான் இன்னும் சில வெப்சைட்கள் இருக்குல்ல, நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் டைம் கிடைக்கல நேரம். ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது. நான் இதுல சர்ச் பண்ணினதே நீங்க பார்க்கலாம். ஃப்ரீ இதுல நிறைய இருக்குது. ஃபைல் கிளஸ்டர், ஃப்ரீவேர், டக் ஹவுஸ், ZDNet, இப்படி நிறைய இருக்குது. ஒன்று இல்ல, நிறைய இருக்கு. சர்ச் பண்ண போனா சர்ச் பண்ணிக்க இருக்கலாம் நாம. ஆனா சேஃப்டி குறைவு தான், இல்லங்கிறது இல்ல. ஆனா நமக்கு தேவை ஆன்டிவைரஸ், அது பிரச்சனை இல்லை. அது ஒரு ஆள் கேட்டு நம்ம விண்டோஸ்ல இருக்கிற ஃபயர்வால் அது இன்டர்நெட்டுக்கு மட்டும் தான் ஃபயர்வால், வேற எக்ஸ்டர்னல் சோர்ஸ் வெளியில இருந்து வரத மட்டும் தான் ப்ளாக் பண்ணும். சரியா சார்? ஃபோனுக்கு வாங்குறமான்னு கேட்டு எஸ் ஃபோனுக்கு வாங்கலாம். ஓபன் செக்யூரிட்டி குறைய தான செட்டது. எப்படி செக்யூரிட்டி குறைவு? அதான் நான் சொல்றேன். இப்ப உங்களோட பாவனை பெரிய பாவனை இல்லைன்றால், சாதாரணமா உங்களோட பென் டிரைவ் மட்டும் தான் பாவிக்கீங்க என்றால் இதுல லிமிடெட் வெர்ஷன் இருக்கக்கூடிய ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஓகே. நீங்க ஹெவியா பயன்படுத்துறீங்க, நீங்க தொழிலா செய்றீங்கடா. இப்ப நிறைய பேர் வந்து உங்களோட பிரிண்ட் எடுக்க வராங்க, டைப் பண்ண வராங்க, ஃபைல்ஸ்ல எடிட் பண்ண வராங்க அப்படின்னு சொன்னா நீங்க காசு கொடுத்து வாங்குறதுனால உங்களோட ஹெவி யூசேஜை பொறுத்து இருக்கு எல்லாம். அல்ல நீங்க சாதாரணமா உங்களோட படிப்பு நோக்கங்களுக்காக பாவிக்கீங்கன்னா 2000-3000 கொடுத்து ஒரு ஆன்டிவைரஸ் வாங்க தேவையில்லை. உண்மையா ஃப்ரீ அவைலபிளா இருக்கு. அது சிறிய பாவனைகளுக்கு இந்த லிமிடெட் இது வந்து மெயின் என்னன்னு சொன்னா இதுல எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்காது. லிமிடெட் ஃபீச்சர்ஸ் இருக்கும், அது போதுமானது. ஃப்ரீயாவே எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க காசு கொடுத்து வாங்கலாம், அது பிரச்சனை இல்லை. ரைட் சார், நம்ம யூனிவர்சிட்டி லைப்ரரிக்குள்ள போய் எப்படி புக் ரீட் பண்றேன்னா ஆன்லைன்ல ரீட் பண்ணிடலாம். நம்ம யூனிவர்சிட்டி லைப்ரரியில நீங்க யூனிவர்சிட்டி வந்ததுக்கு பிறகுதான் அதை வாசிக்கலாம். சில கலெக்ஷன்ஸ்கள் ஆன்லைன்ல அப்லோட் பண்ணிருக்கணும், அதை ஒரு செக் பண்ணிட்டு சொல்றேன். ரைட், போனுக்கு வாங்கலாம் ஆன்டிவைரஸ் ப்ரோக்ராம், போனுக்கு வாங்கலாம். டிவைஸ் கணக்கு தான். ஒரு 2 டிவைஸ் வாங்கினா லேப்டாப்புக்கும் போடலாம், போனுக்கும் போடலாம். 3 டிவைஸ் 3 போனுக்கு போடலாம், அல்ல 2 லேப்டாப் எப்படியும் போடலாம். சார் நான் மேக்புக் ப்ரோ லேப்டாப் யூஸ் பண்றேன். ஓகே,
அதுல அசைன்மெண்ட் டைப் பண்ணி பிடிஎஃப் பண்ணா அதை சென்ட் என்ற போனுக்கு சென்ட் பண்றது கஷ்டம். ரைட்? எப்படி உங்களுக்கு ஐபோன் ஐ டிவைசஸ் உள்ள ஃபைல்ஸ் யாருக்கு இஷ்யூஸ் தராது, உங்களோட இமெயிலுக்கு அனுப்புங்க. ரைட்? உங்களோட இமெயிலுக்கு அனுப்பி அதுல இருந்து நீங்க உங்களோட போன்ல டவுன்லோட் பண்ணிக்கொள்ளணும். அது இலகுவான வழி. ரைட்? ஆன்டிவைரஸ் கார்டுல எது நல்ல கேட்டிருக்கீங்க, அதை நம்ம கூகுள்கிட்ட கேட்டு பார்ப்போமே. சரியானே? ரைட், சும்மா இப்படி கேட்டு பார்ப்போம், நாம என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். ரைட்? ரைட், டோட்டல் ஏவி, Northern, Avira, Honda, PC Protect, Indigo, Bullguard, McAfee, Bitdefined, Avast. Right? So இதுல வந்து சில சாஃப்ட்வேர்ஸ்கள் தரப்பட்டிருக்கு. சரியா? இதுல இன்னொரு விஷயம் என்னென்றால், இது மாதிரியான நிறுவனங்கள் இந்த நிறுவனங்கள்ட்ட விளம்பரத்துக்காக காசு வாங்கும். இந்த இப்படியான சாஃப்ட்வேர் இப்படியானது இதுல நம்ம கேட்கறதுல உள்ள பிரச்சனையை சொல்றதுக்காக தான் நான் இதை சொன்னேன். கூகுள்ல சர்ச் பண்ணி ஒரு விஷயம் பார்க்குற நேரம் இந்த வெப்சைட்கள் வந்து சில வெப்சைட்களை உங்களை ப்ரொமோட் பண்ற நீங்க காசு தாங்கன்னு சொல்லி முதலாவதா போடுவாங்க. ஸோ நாம எல்லாத்தையும் வாசிச்சோம், 4-5 வெப்சைட்டை வாசிச்சு நாம எடுக்கலாம். இதை பாருங்க, மைக்ரோசாஃப்ட் பிட் டிஃபெண்டர் நல்ல சொல்றாங்க. சிலர் வந்து Northern 365. ரைட்? என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஏவிஜியோ அல்லது கெஸ்பெஸ்கையோ போதுமானது. சரியான? ஏவிஜியும் போதுமான, ஏன்னா மெஷினை ஸ்லோவாக வச்சிருக்க கூடாது. சில ஆன்டிவைரஸ் ப்ரோக்ராம்கள் இருக்குது மெஷினை ஸ்லோவாக்கிறோம். சரிதானே? அப்படி இல்லாம நம்ம டிவைஸை ஸ்லோவாக்கிறோம். அப்படி இல்லாமலுக்கு பயன்படுத்தக்கூடிய மெஷினையும் ஸ்லோவாக்காமல் கணனிக்கும் பிரச்சனை ஏற்படுத்தாமல் இருக்கக்கூடிய ஒரு சைடு வந்து ஏவிஜி. சரிதானே? ரைட்? பழைய ஏவிஜி எல்லாம் வந்து பழைய ஆன்டிவைரஸ் கார்ட்ஸ். ஸோ ஏவிஜி எல்லாம் சிம்பிளா பாவிக்கக்கூடிய விஷயங்கள். ரைட்? இதுல அவங்க எவ்வளவு இதுல வாங்குறதுக்கு எங்கேயாவது போட்டிருப்பாங்களான்னு பார்ப்போம். ஏவிஜி அவங்களே ஃப்ரீயா ஒரு வெர்ஷன் கொடுக்குறாங்க. சரியானே? அது இதே நீங்க இதுலயும் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஃப்ரீயானா அதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஸ்டாப் வைரஸ், ஸ்பைவேர், ransomware and other. அதெல்லாம் நிப்பாட்டு. Secure personal folders with an extra layer. Block unsaved links download. Scan for PC performance problem. இவ்வளவு உங்களுக்கு போதும்னா நீங்க இந்த ஃப்ரீ ஏவிஜி டவுன்லோட் பண்ணலாம். ரைட்? சரி, அதுக்கு மேல நீங்க நெட்வொர்க் பாவிக்கீங்க, அதுல இருந்து நிறைய ஃபைல் ஷேர் பண்றீங்க, அப்படி பிரச்சனைன்னு சொன்னாலும் அவங்க பர்ச்சேஸ் பண்ண சொல்றாங்க. இது இலங்கையில வந்து இதை விட குறைஞ்ச விலைக்கு வாங்கலாம். ஆன்லைன்ங்கிறதால இந்த விலை சரி $40 கிட்டத்தட்ட 8,000 ரூபாய் வரும். அது நீங்க அவ்வளவு பர்ச்சேஸ் பண்ண தேவையில்லை. இலங்கையில 1000 ரூபாய் 1500 ரூபாய்னா லைசன்ஸ் எடுக்கலாம், அல்லது தேவைன்னா ஃப்ரீயா கூட நீங்க பாவிக்கலாம். இப்ப நாம சார் ஆன்லைன் டைப்பிங் ஜாப் இருக்கு, அதான் எல்லோருக்கும் செய்யலாதான் கேட்டீங்க. எல்லாரும் செய்யலாம் தானே, உங்களுக்கு டைப் பண்ண இயலும்னால் நீங்க செய்யலாம். சார் லேப்டாப்ல i3 i5 இதுல எது நல்ல கேட்டிருக்கு, நான் எப்படி ஆன்சர் பண்ணலாம் என்றால், உங்களோட பொருளாதார நிலை i3க்கும் i5க்கும் இடையில 20-25,000 ரூபாய் டிஃபரன்ஸ். பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில பெரிய வருவாட்டீங்க. இப்ப ஜாவா ப்ரோக்ராமிங், பெரிய பெரிய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் செய்ய போறீங்க, அல்லது வீடியோ எடிட் பண்ண போறீங்க, அல்லது கோரல் ட்ரோ மாதிரியான பெரிய டிசைனிங் சாஃப்ட்வேர்ஸ் பாவிக்க போறீங்க, அல்லது வந்து இது டிராஃப்ட்மேன் வேலைகள், QS வேலைகள், சரியான அதெல்லாம் ட்ரோ பண்ண போறீங்க, ஆட்டோகேட் மாதிரி என்றால் உங்களுக்கு i5 தான் தேவை. சாதாரணமா நீங்க வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் இப்படியான பாவிக்க போறீங்க, உங்களுக்கு வந்து சின்ன பாவனை தான். ரைட்? அப்படின்னு சொன்னால் i3 எடுங்க. ரைட்? பாவனை பெருசு என்ன விலை வித்தியாசம். i3 வந்து நீங்க 60,000, 70,000, 75,000, 80,000 எடுக்கலாம். i5 என்றால் 1 லட்சத்துக்கு மேல தான் இருக்கு. எனவே உங்களோட பொருளாதார நிலையை கருத்துல ஒண்ணு பாவீங்க. i5 எடுத்தா நீண்ட காலத்துக்கு அது i5 பிரச்சனை இல்லை, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா பாவனை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நிறைய ஹெவி யூஸ் i5 எடுக்கலாம். சரியானே? அப்படி இல்லை நார்மல் யூஸ் நீங்க உங்களோட பொருளாதார நிலைமை எடுத்து நீங்க யோசிங்க. சார் ஆன்லைன்ல டைப்பிங் ஜாப்புக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன் சார், இப்ப நாம யூஸ் பண்ணா என்ன மாதிரி லெஃப்ட் நல்லாம்னு கேட்டுருக்கீங்க. இப்ப வந்து அதுவும் பிரைஸ் தான் சொல்லலாம். உங்களுக்கு 7th ஜெனரேஷன் 8th ஜெனரேஷன் எல்லாம் வந்துருக்கு. சரியானே? 6th ஜெனரேஷன்ல கூட இப்ப அவைலபிளா இருக்குது. ரைட்? ஸோ நீங்க உங்களோட பொருளாதார நிலையை கருத்துல ஒன்று நீங்க யோசிக்கலாம். i3 எடுக்கிறேன்னு சொன்னா i3ல வந்து 5th 6th 7th ஜெனரேஷன் எல்லாம் இருக்குது. அது நான் சொல்ல ஒரே ஒரு விட என்னன்னா, உங்களோட பொருளாதார பலம் இருந்தா நீங்க யோசிக்கலாம் எடுக்கிறத பத்தி. ஆனா நீங்க இப்போதைக்கு பெரிய அளவுல கம்ப்யூட்டர் செல் எடுக்க தேவையில்லை. எடுத்தாருன்ற அளவு பாவிக்கக்கூடிய மாதிரி எடுங்க. சார் போன்ல செக்யூரிட்டி ஸ்கேன் பண்றதுக்கு ஆன்டிவைரஸ் தேவையில்லை தானே, அதுக்கு கேட்டீங்க. போன்ல வந்து ஆல்ரெடி நீங்க இன்ஸ்டால் பண்ணி இருக்கணும்.
சரிதானே? ஃபைல் ஷேர் பண்ற நேரங்கள் அதை செக்யூர் பண்றதுக்கு அதுல நீங்க ஏதாவது கெஸ்பெஸ்கையோ ஏதாவது பாவீங்க. நீங்க பாவிச்சீங்கன்னா உங்களோட பாதுகாக்கலாம். பென்டியம் மாடல் எங்களுக்கு சூட்டபிளான அது கொஞ்சம் ஸ்லோ யூஸ் தான், உங்களுக்கு சூட்டபிள் தான் பென்டியம். பென்டியம் வந்து கடிதங்கள் டைப் பண்றது, சில வெப்சைட்ல பாக்குற ஒரே நேரத்துல நிறைய வேலை செய்யலாம், பெரிய பெரிய சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணலாம். பென்டியத்தை விட i3க்கு போகலாம். பென்டியம் வந்து நீ காலம் கடந்து அதுல பார்ட்ஸ் சின்ன நேரம் பிரச்சனையா போகும். பென்டியம் கம்ப்யூட்டர்ஸ் வாங்கி லேப்டாப் வாங்கி பழுதானா பென்டியமுக்குரிய அதோட சப்போர்ட் பண்ணக்கூடிய பார்ட்ஸ்கள் மதர் போர்டுகளோ அல்லது ஏதாவது சிப்ஸ்களோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிருக்கும். அதையும் யோசிங்க, அவைலபிளா இருக்கணும் நமக்கு பார்ட்ஸ். டெல் நல்ல மாண்டு கேட்டுறீங்க, டெல் லேப்டாப் நல்லா, அது ஒரு பிரச்சனையும் இல்லை. ரைட், டெல் லேப்டாப்பை நம்பி வாங்கலாம். சரிதானே? ஸோ நான் மேலதிகமாகவும் நிறைய விஷயங்கள் உங்களோட பேசியிருந்தேன். ஸோ இதான் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட விஷயங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தொடர்ச்சியாக குரூப்ஸ்ல மெட்டீரியல்ஸ்கள், வீடியோ ஃபைல்கள் எல்லாம் வரும். லெக்சர் செஷன் வந்து இது இப்படிதான் நடக்கும், டிஸ்கஷனாக போய் கொண்டிருக்கும். உங்களோட டவுட்ஸ்களை கேட்கலாம், நானும் சில விஷயங்கள் உங்களுக்கு டெமோ பண்ணி விளங்கப்படுத்துவேன் ஸ்கிரீன்ல. ரைட், ஸோ அப்படியே போகும். இந்த செமஸ்டரும் நாம் அப்படியே முடியுமான அளவுக்கு முயற்சி செய்வோம். HP லேப்டாப் நல்ல மாண்டு கேட்டீங்க, எஸ் நல்லா. டொஷிபா i7 லேப்டாப் நல்ல மாண்டு கேட்டீங்க. டொஷிபா பிரச்சனை இல்லை, ஆனால் டொஷிபாவை விட HP டெல்ல வந்து யோசிக்கிறது நல்லா. டொஷிபா பிரைஸ் கொஞ்சம் குறைவு, சரிதானே? HP டெல் எல்லாம் கொஞ்சம் கூட, ஆனா மோசம் இல்ல. வாரண்டியோட 3 years வாரண்டியோட நீங்க வாங்கினா எல்லாம் கொண்டுதான், பிரச்சனை இல்லை. ரைட், லெஃப்ட் மாடல் எப்படி பாக்குறேன்னு கேட்டுறீங்க நீங்க. நான் கொமனா குரூப்ல அதை பத்தி சொல்றேன், நான் பிரச்சனை இல்லை. அசூஸ் நல்ல மாடல் கேட்டுறீங்க, நான் யூஸ் பண்றது அசூஸ் தான். நான் லாஸ்ட் 5 years ஆகவும் அசூஸ் தான் பாவித்தேன். பிறகும் வந்து நான் இப்ப வாங்கியிருக்கிறதும் அசூஸ் லேப்டாப் தான். அசூஸ் வந்து ஹேண்டி, கொஞ்சம் பாரம் தான், ஆனா அந்த இது நல்ல பாவனை, நல்ல ஹெவி யூஸுக்கு நல்ல நிறைய விஷயம் சொல்லி தானே. ஏசர் நல்ல மாடல், ஏஸ் நல்லதான். பிரச்சனை என்னன்னா வாரண்டி 3 years வாரண்டியோட இப்ப லேப்டாப்போட புதுசா நீங்க வாங்குறதால் எல்லாமே நல்லா. செகண்ட் ஹேண்டாக நீங்க ஏசரோ டொஷிபாவோ வாங்கினால் அது பழுதானா நீங்க நிறைய செலவழிக்க வருது. நான் சொல்ல வரதை கவனிச்சுக்கொள்ளுங்க, சரிதானே? செகண்ட் ஹேண்டாக வாங்குறேன்டா டெல் ஹெச்பிக்கு போறது நல்லா. புதுசா வாங்குறீங்க என்றால் வாரண்டியோட வாங்குறீங்க என்றால் எந்த லேப்டாப்புமே நல்லதான். என்ன பழுதானாலும் நம்ம காசு கொடுக்காம நினைக்க கொள்ளலாம், ரிப்பேர் பண்ணலாம். ஆனா செகண்ட் ஹேண்டா பாவிச்சோண்ட வாங்குறீங்கன்னு சொன்னா பாவிச்சதை வாங்குறதுக்கு ரிஸ்க் எடுக்க வேணாம். அதுக்கு நீங்க ஏசரோ டொஷிபாவோ ஏசுஸோ எடுக்க வேணாம். அப்படின்னா அவங்களோட பொருளாதார நிலை பொறுத்து நான் என்னுடைய சஜஷனை தான் சொல்றேன். அதான் நான் சொல்றதுதான் செய்யணும் இல்லை பிள்ளை, சரிதானே? அப்படியான நேரங்கள்ல நீங்க என்ன செய்யலாம் என்றால் HP டெல்ல யோசிக்கலாம், சரிதானே? நான் பாவிக்கிற எசுஸ் வந்து எசுஸ் Core 5 8th generation, சரிதானே? இது நான் வந்து இலங்கைக்கு இந்த மாடல் வந்து லாஸ்ட் 3-4 monthsக்கு முதல் தான் வந்தது. நான் இது சவுதியில இருந்து எனக்கு தெரிந்த நண்பரூடாக வாங்கி எடுத்தது அந்த கொரோனாக்கு முதல், சரிதானே? நான் முதல் பாவிச்ச லேப்டாப் வந்து திடீரென்று வயர் ஷார்ட் ஆகி, அதாவது யூனிவர்சிட்டி தந்தது எசுஸ் தான், அதுவும் வயர் ஷார்ட் ஆகி பத்தி போயிட்டு ஃபுல்லா, சரிதானே? அதுல ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிற டேட்டாக்களை என்னால் எடுக்க முடிந்தது, ஆனால் கம்ப்யூட்டர் யூஸ்ல இல்லை. அதுக்கு பிறகு வந்து நான் சவுதியில சொல்லி வாங்கினது. இப்போ பொருட்கள் வார வாய்ப்பு குறைய, கொரோனாக்கு முதல் தான் நான் எடுத்தது. கொரோனாக்கு பிறகு வந்து பொருட்கள் வெளிநாட்டுல இருந்து ஆட்கள் வாரதே கஷ்டம். இதுல எப்படி லேப்டாப் வாரங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. ரைட், ஸோ அதால நான் பாவிக்கிறத தான் கேட்டீங்க. ஒரு ஆள் எசுஸ் வந்து அதுல i5 8th generation கம்ப்யூட்டர் வந்து நான் பாவிக்கிறது. ரைட், ஏசர் நல்லம் புதுசா வாங்குறதுக்கு என்ன நல்லம், செகண்ட் ஹேண்டை தான் கொஞ்சம் யோசிங்க. ஏசர் லேப்ல மெஷின் ஸ்லோ ஆகாம வைரஸும் போட்டு. ரைட், ஓகே ஃபைன். ஒருவர் ஏசர் நல்லம்னு சொல்றீங்க, எஸ் ஓகே கரெக்ட், சரிதானே? ரைட், ஓகே. ஸோ இதான் இன்றைக்கு நாம டிஸ்கஸ் பண்ணி கொண்ட விஷயங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல சந்திக்கலாம். அதுக்கிடையில உங்களுக்கான மெட்டீரியல்ஸ் தொடர்ந்து நம்ம இந்த குரூப்ல ஜாயின் ஆயிட்டீங்களா? பிறகு நான் ஆரம்பிச்ச குரூப்ல எல்லாரும் இருக்கீங்களா? இல்லாதவங்க நான் திருப்பி ஒரு தடவை நம்மளோட மெயின் குரூப்ல போடுறேன், சரிதானே? அதுல ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. நான் மெயின் குரூப்ல இனி இன்ஃபர்மேஷன் போடுறத குறைக்க போறேன். ஏன்னா நமக்குன்னு தனி ஒரு குரூப் இருக்குதானே, அது வந்து காமன் குரூப் தானே. அதுல நாம மெட்டீரியல் எல்லாம் போட்டு டிஸ்டர்ப் பண்ணலாம். ஏன்னா எல்லா லெக்சர்ஸும் பாவிக்காங்க அந்த குரூப். அதுல நாம மெட்டீரியல்ஸ் போறது அவ்வளவு பொருத்தம் இல்லை. ஸோ IT 2020 FIIS குரூப்ல வந்து நீங்க ஜாயின் ஆகுங்க. இது வரைக்கும் 199 பேர் இருக்கீங்க. ரைட், ஸோ அதுல நீங்க ஜாயின் ஆகி கொள்ளலாம், சரிதானே? ஸோ வேற ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன்.
டெல்ல பென்டிஎம் லேப் நல்லமான்னு கேட்டிருக்கீங்க. நீங்க இப்ப இருக்கிறத பொறுத்த வரைக்கும் பென்டிஎமை விட உங்களோட பென்டிஎம் குறைஞ்ச விலைக்கு வாங்கலாம், 50-60,000 வாங்கலாம்னு நினைக்கிறேன். உங்களோட பொருளாதார நலனுக்கு அது பிரச்சனை இல்லைன்னா நீங்க பென்டிஎம் வாங்குங்க, நான் வாங்கணும்னு சொல்லல. அதை விட i3 எவ்வளவு போகுதுன்னு பாருங்க. ஒரு 15,000-20,000 வித்தியாசம் என்றால் அது உங்களுக்கு கட்டுப்பாடியானா நீங்க யோசிங்க i3 வாங்குறது. அப்படி இல்லை உங்களுக்கு சும்மா சாதாரண பாவனை நான் படிக்க போறேன் யூனிவர்சிட்டி படிப்பை கண்டினியூ பண்றதுக்கு என்றால் பென்டிஎம் லேப் வந்து பரவாயில்லை, உங்களோட பர்பஸுக்கு அது ஓகே. ஆனா யாரும் இந்த பாடத்தை மையமா வச்சு வீட்டை லேப்டாப் வாங்கிக்கிட்டு சண்டை பிடிக்காதீங்க தயவு செய்து. சரியா? நாங்க யூனிவர்சிட்டியில லேப் இருக்குது நமக்கு. அப்ப எல்லாரும் கட்டாயம் லேப்டாப் வாங்கணும்னு நான் சொல்லல. நான் கம்ப்யூட்டர் பாடம் படிக்க போறேன், நீங்க லேப்டாப் தான் வேணும்னு யாரும் தயவு செய்து வீட்டுல கட்டாயப்படுத்த வேண்டாம். சரிதானே? ஏனென்றால் நீங்க இது யூனிவர்சிட்டிக்கு வரும் வரைக்குமான பிரச்சனை தான், தற்காலிக பிரச்சனை. யூனிவர்சிட்டிக்கு வந்தா இங்க நம்மகிட்ட கம்ப்யூட்டர் லேப் இருக்குது. உங்களுக்கு கட்டாயமாக ஒரு வாரத்துல 1 மணித்தியாலம் பாதிக்கிறதுக்கு தருவோம். மேலதிக நேரங்கள்ல நீங்க விரும்புற நேரங்கள்ல கணனி ஆய்வுக்கூடத்தை பயன்படுத்துற வசதிகள் தருவோம். அது எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நாங்க செஞ்சு தருவோம் இன்ஷா அல்லாஹ். சரியா? இங்க வந்தது பிறகு உங்களோட ரூம்ல சில நேரம் வந்து ஒரு லேப்டாப் இருக்கும், அதை நீங்க ரூம்மேட் செல் 3-4 பேர் சேர்ந்து படிக்கிறதுக்கு பாதிக்கலாம். சிலர் வந்து கொடுக்க விரும்ப மாட்டாங்க லேப்டாப்ஸ் இன்னொரு ஆளுக்கு. அப்ப சில ரூம்ல 2 லேப்டாப் செல் 2 பேர் பாவிக்கிற தேவைகள் வரும். அப்படியானாக்கள் 2 லேப்டாப் வச்சு நீங்க படிச்சு கொள்ளலாம். அப்படி நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யலாம். கட்டாயம் ஒரு லேப்டாப் வாங்கித்தான் படிக்கணும் இல்லை இந்த சூழ்நிலையில. அட்ஜஸ்ட் பண்ண பாருங்க முடியுமான அளவு. எங்களுக்கும் இந்த விடயங்களை இந்த மோட்ல படிப்பிக்கிறது சிரமம் தான். 100% எனக்கு திருப்தி இல்லை. சரியான? ஈவன் தோ இந்த ஃபேக்கல்ட்டியில வந்து இந்த ஜூம் அது அக்கௌண்டிங் எல்லாம் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ற எனக்கே இந்த மாடல்ல வந்து திருப்தி இல்லை. சரிதானே? இருந்தாலும் வேற வழி இல்லாம இப்ப உங்களுக்கு பாருங்க ஒரு செமஸ்டர் முடிஞ்சு உண்மையா நீங்க வராமல் அடுத்த செமஸ்டர் தொடங்கிட்டு. எனவே உங்களோட காலம் வந்து விரயமாகல. அந்த விஷயம் ஒன்று நல்ல விஷயம். அது சும்மா காத்துக்கு இருந்து காலத்தை நாம மண்ணாக்க தேவையில்லை. இப்ப இன்னொரு 3-4 மாதம் போனா உங்களோட 1 இயர் முடிஞ்சிடும். இப்ப நீங்க இந்த யூனிவர்சிட்டி எல்லாம் கிளியர் ஆகி நீங்க செகண்ட் இயருக்கு தான் வரப்போறீங்க, ஃபர்ஸ்ட் இயருக்கு வர மாட்டீங்க. எனவே ஒரு வருஷமா எப்படி ஓடுதானே, அப்ப அந்த வகையில ஏதோ அட்ஜஸ்ட் பண்ண பார்ப்போம், நாம முயற்சி செய்வோம். ரைட் ரைட். டெல் லேப்டாப் ஸ்பீடா சார் நடிங்க, ஸ்பீட் தான். டெல் பென்டிஎம் லேப் நல்ல சார். ஆன்லைன்ல லேப் வாங்குறது சேஃபா நடிங்க. ஆன்லைன்ல வாங்கலாம், சேஃப் தான், பிரச்சனை இல்லை. நீங்க இப்ப அபான்ஸ்ல எங்க வாங்க போறீங்கன்னு தெரியல, நீங்க என்ன கொஞ்சம் கண்டெக்ட் பண்ணுங்க. சரியானே? குரூப்ல அந்த அட்மின்ல இருந்த நம்பர் டீடைல்ஸ் இருக்கும். ஸோ என்ன கொஞ்சம் கண்டெக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கைட் பண்றேன். ஏதோ வாங்க விரும்புறீங்க அது சரியான்னு சொல்லி நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ அந்த விவரங்களோட நான் வந்து லெக்சரை முடிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் அட்டென்ஷன். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு கிளாஸ்ல சந்திப்போம். ஜஸாக்கல்லாஹு கைர். சார் அஸ்ஸலாமு அலைக்கும் சார். ஜஸாக்கல்லாஹ். கேள்வியா இல்லையே? இல்ல சார், சலாம். ஓகே, தேங்க்யூ.